நண்பர்களே, யார் அந்த சார்? இந்த கேள்வியை கேட்டால் நீங்கள் எங்கேயோ கொண்டு போய் மாட்டி விட்டுறாதீங்க சார். இப்போலாம் அதை கேட்டால் கோர்ட்டு அவமதிப்பு வழக்குன்னு இருக்காங்க. அந்த ஞானசேகர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார வழக்குன்னு அதை கோர்ட்டு மூடிடுச்சு. அவருக்கு 30 ஆண்டு கால ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. அவர் மட்டும்தான் குற்றவாளின்னு. யார் அந்த சார் அப்படின்னு கேட்டால், நமக்கு வழிகாட்டக்கூடியவர் குரு, நமது வாத்தியார் தான் சார். நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு குரு பார்க்க கோடி புண்ணியம்பாங்க. சரி, ஞானசேகர் விஷயத்தை விட்டுருவோம். எல்லாம் தெய்வ செயல் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு பார்த்தா இந்த அரக்கோணத்தில் ஒருத்தன் தெய்வ செயல்னு பேரை பாருங்கள். இவனுக்கு ஞானசேகர், அவனுக்கு தெய்வ செயல். அவன் தன்னுடைய மனைவியை தவறான வழிக்கு இது பண்ணியிருக்கிறான். அந்த மனைவி கல்லூரி மாணவியாக இருக்கும்போது இவன் காதல் பண்ணுற மாதிரி பண்ணி திருமணம் செய்துட்டான். கேட்டால் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்து வேண்டாங்க, அதாவது திமுக கட்சின்னு சொல்கிறாங்க. அவன் அதில் இருந்துக்கிட்டு தப்பு பண்ணியிருக்கிறான். இந்த மாதிரி மற்ற மாணவிகளை இதை பண்ணுறதா சொல்கிறாங்க. கேட்டால் அது என்ன சொல்கிறாங்க திமுகக்காரங்க, அந்த பெண் மாணவியெல்லாம் அவருடைய மனைவியே அப்படின்றாங்க. இப்படிலாம் உருட்டு பரட்டு பண்ணுறாங்க. அப்புறம் சாலைகள் சீரமைக்கப்படாமல் இருக்குது, தார் ரோடு போட்டால் மழை பெஞ்சால் மழை தண்ணியில் தார் சாலைகள்லாம் அடிச்சிட்டு போகுதுன்றாங்க. அதை சொன்னோம்னா திமுகக்காரங்க என்ன சொல்கிறாங்க, மழை நீருக்கும் தாருக்கும் பகை, ஆகவே அடித்து கொண்டு செல்கிறது, மக்களாகிய நீங்கள் தான் கவனமுடன் நடக்க வேண்டும்ன்றாங்க. சரி, சத்துணவு முட்டை அழுகுன முட்டையாக வருதியான்னா மார்க்கர் பேனாவில் 1 2ன்னு போடுவோம், அதனால் அந்த மார்க்கர் பேனா உள்ள அந்த இங்கு உள்ளே போய் அழுகுன முட்டை வருதுன்றாங்க. சரி, கரண்ட் அடிக்கடி கட் ஆகுதுன்னு கேட்டால் அது அணில்கள் விளையாட்டு, அணில்கள் அங்கங்கே கட் பண்ணிடுதுன்னு சொன்னாங்க. அது முன்னாடி ஊடகங்களை எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும். யார் அந்த சார்னு சொன்னால், நமக்கு வாழ்க்கையில் குரு தான் வழிகாட்டி. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன், வேறு ஒன்று நான் சொல்ல வர தலைவரே. ஞானசேகர் விஷயத்துக்குவோம், தெய்வ செயல்ன்ற அந்த அரக்கோண தருதலை நாயை விட்டுருவோம். நமக்கு ஞானம் இருக்கணும். எல்லாம் தெய்வ செயல் தான், அது உண்மை தான். ஆனால் இந்த ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய இந்த அசம்பாவித சம்பவங்களை விட்டுருவோம். யார் அந்த சார்னா, குரு பார்க்க கோடி புண்ணியம், குருவே துணை அப்படின்னு சொல்லி நாம் நல்ல குருமார்களை தேடி, குருமார்கள்லாம் காவி வேட்டி கட்டிட்டு அலைவாங்க அப்படின்னு நினைக்க வேணாம். செய்கிற தொழிலில் சொல்லிக் கொடுக்குற ஒரு குருநாதர் தான். வீட்டில் அப்பா அம்மா குருநாதர் தான், அண்ணன் தம்பி குருநாதர் தான். நமக்கு தெரியாத நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய எல்லோரும் குருநாதர் தான். அவங்க தான் யார் அந்த சார்னா, அந்த குருநாதர்கள் தான் சார். ஆகவே நான் வேறு ஒன்றும் சொல்ல வர தலைவரே, அரசியலில் வம்பளை மாட்டி விட்டுறாதீங்க. யார் அந்த சார் என்பது குருநாதர் தான் சார். அது யார் அந்த சார்ன்றது இது கோர்ட்டு பார்த்துக்கணும், காவல்துறை பார்த்துக்கும், பொதுமக்கள் பார்த்துக்குவாங்க, அரசியல்வாதிகள் பார்த்துக்குவாங்க. நமக்கு வம்பு வேணாம். யார் அந்த சார்னால் நமக்கு குரு தான். ஓகே, கெட்ட விஷயங்கள் நமக்கு வேணாம் தலைவரே, நல்ல விஷயங்களே பேசுவோம். ஆகவே குரு